வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 2 பவர் x மைனஸ் 1 ப்ளஸ் 2 பவர் x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1280 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 பவர் x மைனஸ் 1 அப்படியே வச்சுக்க போகிறேன். இதை எப்படி எழுத போகிறோம்னா 2 பவர் x மைனஸ் 1 ப்ளஸ் 2ன்னு எழுத போகிறேன். அதாவது இப்போ 2 மைனஸ் 1 ஒன்று தானே கிடைக்கும். ஸோ அதில் வந்து வேல்யூ மாறாது. இஸ் ஈக்குவல் டு 1280. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மட்டும் தனியாக குரூப் பண்ண போகிறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 பவர் 2ன்னு எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு 1280. அதாவது இப்போ நம்ம ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு எழுதலாமா. அதை தான் இங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து ரெண்டு பக்கமும் இருக்கா, அதை நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், இங்கே ஒன்று தானே இருக்கும், ப்ளஸ் 2 பவர் 2 4 ஆயிருமா, இஸ் ஈக்குவல் டு 1280. அப்போ 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5. ஸோ அப்போ 1280 பை 5 ஆயிருமா, இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது அங்கே போனால் டிவிஷன் ஆயிரும். ஸோ இதை அடிக்கலாமா. ஸோ அப்போ 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 256. இது எப்படி எழுதலாம், 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 8. அதாவது 2 8 டைம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256 கிடைக்கும். அப்போ இதிலிருந்து எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எழுதலாமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 9. தேங்க்யூ.